அப்போதுதான் துர்காவை பெண் பார்த்துவிட்டு ஆனந்த் அவன் அம்மா அப்பா வந்திருந்தனர். ஆனந்துக்கு துர்காவின் ஞாபகமாகவே இருந்தது. லேசில் மறந்து போய்விடக்கூடிய அழகில்ல துர்காவின் அழகு. சிவப்பு நிறம், கரிய கூந்தல், நீண்ட கண்கள், எல்பூ போன்ற நாசி, எல்லாவற்றையும் விட இருக்கிறதோ இல்லையோ என்றும் நினைக்கும்படியான இடை, வயதுக்கும் பருவத்துக்கும் ஏற்ற செழிப்பான உடல். எம்பிஏ படித்து வேலை தேடிக்கொண்டிருந்தாள் துர்கா. பெரிய படிப்பு படித்திருக்கிறோம் என்றோ, பெரிய வேலைக்கு போக போகிறோம் என்றோ, நிறைய சம்பாதிக்க போகிறோம் என்றோ எண்ணமோ சிறிதும் இல்லாமல் அவள் மிகவும் சாதாரணமாகவே இருந்தது. மிகவும் மனதுக்கு பிடித்திருந்தது. அவள் குரல் இனிமையாகவே இருந்தது. சிரிக்கும்போது பற்கள் முத்துக்களை போல் தேர்ந்தெடுத்து முல்லைச்சரம் கோர்த்தது போல இருந்ததென்றால், சிரிக்கும்போது அவள் இடது கன்னத்தில் குழி விழுந்தது. ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது. அவள் முக அழகை அதிகரிப்பது போல் தாமரை இதழ்கள் போன்ற காது மடலில் குடைச்சிமிக்கு அதிக நீளம் இல்லாமலும் அதிக குட்டையாக இல்லாமலும் அப்படி இப்படி ஆடிக்கொண்டிருந்தது. பொன்குடத்துக்கு பொட்டிட்டது போல் இருந்தது. பெரியவர்கள் எதிரே துர்கா இரு கால்களையும் பின்புறமாக மடக்கி உட்கார்ந்திருந்தது அவள் மீது ஒரு தனி மதிப்பையே உண்டாக்கியது. எல்லாரையும் அவள் குனிந்து நமஸ்காரம் செய்தபோது ஆனந்த் அவள் தேக காந்தியில் கிறங்கி போனான். நீண்ட பின்னல் நுனியில் சிவப்பு ரிப்பன் வைத்து முடிந்தது. பெரிய சாட்டை போல சைடில் விழுந்தபோது அதை துர்கா லாவகமாய் எடுத்து பின்னால் வீட்டு கொஞ்சம் தலையை சிலுப்பி கொண்டது. ஆனந்தை மனதுக்குள்ளேயே, எனக்கு உன்னை ரொம்ப பிடித்து விட்டது துர்கா, என் கல்யாணம் உன்னோடது தான் என்று சொல்ல வைத்தது. எங்க துர்கா தான் கேசரி செஞ்சா என்று அவள் அம்மா நீர் தெளித்து துடித்த சாப்பாட்டு இலையில் மஞ்சள் நிறத்தில் முந்திரி திராட்சை நெய்யில் வறுத்து போட்ட கேசரி பரிமாறிய போது, நீயே திகட்டான இனிப்பான கேசரிதா என்று துர்காவை பார்த்து கண்களாலேயே பேசினான் ஆனந்த். அப்படி ஒரு அழகான, படித்த, சமைக்க எல்லாம் தெரிந்த துர்காவை பெண் பார்த்துவிட்டு வீட்டுக்கு திரும்பிய பின், மாமி மாமி என்று யாருடைய குரலோ கேட்டது. யாரென்று பார்த்தான் ஆனந்த். நான்காவது வீட்டு நாராயணி. அம்மா சமையல்கட்டில் இருக்கா என்றான் ஆனந்த். நாராயணி உள்ளே போனாள். ஆனந்த், அவன் அம்மா அப்பா எல்லாரும் போய் துர்காவை பெண் பார்த்துவிட்டு வரப்போகிற சமாச்சாரம் அவளுக்கு தெரியும். அதனால்தான் விசாரித்து விட்டு போகலாம் என்று வந்திருக்கிறாள். அவளிடம் அம்மா என்ன சொல்ல போகிறார்? துர்கா அழகாக இருக்கிறாள், படித்திருக்கிறாள், வேலைக்கு போக போகிறாள், சம்பாதிக்க போகிறாள், சமைக்க தெரிந்திருக்குது, பாட தெரிந்திருக்குது, மொத்தத்தில் எல்லாம் தெரிந்திருக்குது. ஆனால் ஒன்று மட்டும் தெரியவில்லை. அதை தான் நாராயணிடம் சொல்ல போகிறாளாம். அம்மா வார் அண்ணன் நாராயணே என்றபடி சமயக்கட்டிலிருந்து ஹாலுக்கு வந்தால் ஆனந்தின் அம்மா சாவித்திரி. உட்காரு நாராயணி, உட்கார்ந்து நாராயணி, ஆனந்துக்கு பெண் பக்கம் போகிறதாக சொல்லியிருந்தீங்களே மாமி, பார்த்துட்டு வந்தாச்சா என்று கேட்டாள். பார்த்துட்டு வந்தாச்சு நாராயணி என்றாள் சாவித்ரி. பொண்ணு பிடிச்சிருக்கா மாமி? அம்மா என்ன பதில் சொல்ல போகிறாள் என்ற கேள்வியுடன் காதை கூர்மையாக்கி கொண்டான் ஆனந்த். பிடிச்சிருக்கு நாராயணி என்றாள் சாவித்ரி. எல்லாருக்கும் பிடிச்சிருக்கா மாமி? எனக்கு, மாமாவுக்கு, ஆனந்துக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு என்று சந்தோஷமாக சொன்னாள் சாவித்ரி. ஆனந்தால் அதை நம்பவே முடியவில்லை. பெண் பிடிக்கவில்லை என்று சொல்லுவாள் என்றல்லவா அவன் எதிர்பார்த்து கொண்டிருந்தான். அப்படி பேசியிருந்தாலே துர்கா ரொம்ப சந்தோஷம். மாமி, பெண் படிச்சிருக்காளா, வேலைக்கு போகிறாளா, இல்லை வேலைக்கு போக போகிறாளா, எல்லாவற்றையும் சொன்னாள் சாவித்ரி. ரொம்ப சந்தோஷம் மாமி, உங்கள் எல்லாருக்கும் பெண்ணை பிடிச்சிருக்குன்னு சொல்கிறேன். அதை அவள் அப்பா அம்மா கிட்ட சொல்லிவிட்டலாம் மாமி. நாளைக்கு போய் நாங்களே சொல்லிட்டு வரலான்னு இருக்கோம் நாராயணி. எவ்வளோ சீக்கிரம் முகூர்த்தம் வைக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் முகூர்த்தம் வச்சுடுங்க. சீரசனத்தையெல்லாம் உங்கள் சக்தியை விட குறைஞ்சா செஞ்சால் போதும். சாதாரண கல்யாண மண்டபம் போதும், ரிசப்ஷன் வேண்டாம் அப்படியெல்லாம் வேற சொல்ல போகிறான் நாராயணி என்று தன் அம்மா சொல்வதையெல்லாம் கேட்டு ஆனந்த் ரெக்கை கட்டி பறந்தான் ஆனந்தத்தில். நாராயணி போய்விட்டாள். துர்காவை பெண் பார்க்க சென்றபோது அவள் பேசியதெல்லாம் நினைவுக்கு வந்தது. ஆனந்துக்கு பெண் பார்க்கும் படலம் முடிந்ததும் டிஃபன் ஆயிட்டு எல்லாரும் புறப்பட்டனர். நாளைக்கு எங்கள் முடிவை சொல்கிறோம் என்றாள் சாவித்ரி. அப்போது துர்கா எழுந்து, ஒரு நிமிஷம், நான் கொஞ்சம் பேசணும் என்றாள். எங்கிட்டையா, பிள்ளைகிட்டையா என்றாள் சாவித்ரி. எல்லார்கிட்டையும் தான் என்றாள் துர்கா. பேசலாமே என்றார் ஆனந்தின் அப்பா கணேசன். திக்கன்றது துர்காவின் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும். என்ன பேச போகிறாள் துர்கா?
அவளையே எல்லாரும் பார்த்தனர். சாவித்திரியை ஒரு முறை பார்த்துவிட்டு பிள்ளை ஆனந்திடம் திரும்பிய துர்கா, நான் உங்கள் அப்பா அம்மாவை அப்பா அம்மான்னு கூப்பிட மாட்டேன். அந்த உரிமை என் அப்பாவும் அம்மாவுக்கு மட்டும்தான். மாமா மாமியின் தான் கூப்பிடுவேன் என்றாள். கணேசனும் சாவித்திரியும் ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்து கொண்டனர். துர்காவை பார்த்து உள்ளூர் சந்தோஷப்பட்டு கொண்டிருந்த ஆனந்த் அவள் பேச்சை கேட்டு தன் அப்பா அம்மாவின் ரியாக்ஷன் எப்படி இருக்குமோ என்று அதிர்ச்சியிட்டான். நான் எப்போ தனி கொடுத்தனோ போகணும்னு நினைக்கிறேனோ அப்போ போயிடுவேன். யாரும் தடுக்கக்கூடாது என்றாள் துர்கா. வீட்டினுள் நுழைவதற்கு முன்பே தனி கொடுத்தன போகிறதை பற்றி பேசுகிறாளே இவள் என்பது போல் இருந்தது எல்லோருடைய முகம்பாவம். என் பையனுக்கு அது பிடிக்கும், இது பிடிக்கும், இதை செய்யாத அதை செய்யாதன்னு எனக்கு சொல்லக்கூடாது. கல்யாணம் ஆனதும் எனக்கு அவர் முழுக்க முழுக்க சொந்தமாயிடுறார் என்றாள் துர்கா. பிள்ளையை பிரிக்க பார்க்குறியே இப்போவே என்று நினைப்பது போல கணவரை பார்த்தாள் சாவித்ரி. மருமகள் தான் வந்தாச்சேன்னு ராமகிருஷ்ணான்னு உட்கார்ந்துருக்கக்கூடாது. வீட்டு வேலைகளை மாமியாரும் பங்கு போட்டுன்னு செய்யணும் என்றாள் துர்கா. அவளுடைய ஒவ்வொரு பேச்சும் கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னமே இப்படி இருக்கே, கல்யாணம் ஆயிட்டா இன்னும் எப்படியெல்லாம் இருக்குமோ என்று எண்ண வைத்தது போல் எல்லாரும் மௌனமாக இருந்தனர். போதும் நீ பேசினது என்பது போல கஞ்சாடை காட்டினாள் துர்காவின் அம்மா பார்வதி. உன் கல்யாணம் நடந்த மாதிரிதான் போ என்பது போல அவளை பார்த்தார் அவள் அப்பா சாம்பசிவன். அவ்வளோதான் என்றாள் துர்கா. எல்லோரையும் பார்த்து சப்த நாடியும் ஒடுங்கிவிட்டது ஆனந்துக்கு. சற்று முன் அவன் அடைந்த சந்தோஷமெல்லாம் போன இடம் தெரியவில்லை. இவ்வளோ பேச்சு துர்கா பேசிய பிறகும் அவன் அம்மா அவளை தன் மருமகளாக ஏற்றுக்கொள்வாளா? அம்மா, நாராயண மாமி கிட்ட துர்காவை உனக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னியேம்மா என்று கேட்டான் ஆனந்த். ஆமாம் ஆனந்த், அது நிஜமாமா? ஆமாடா ஆனந்த், 100% நிஜம் என்றாள் சாவித்ரி. உன்னை அம்மானு கூப்பிட மாட்டேன்னு துர்கா சொன்னாம்மா. சொன்னா இல்லைன்னு சொல்லலை. அவள் சொன்னது சரிதான் ஆனந்த். எவ்வளோதான் நானும் உன் அப்பாவும் அவள்கிட்ட அன்பும் பாசமும் காட்டினாலும் அப்பா அம்மா ஆக முடியாதுடா ஆனந்த். அதுக்கு உரிமையானவ அவளை பெற்று வளர்த்து ஆளாக்கின அவள் அப்பாவும் அம்மாவும் தான். அவங்களுக்கு ஈடு இணை யாரும் ஆக முடியாது என்றாள் சாவித்ரி. எப்போ வேணாலும் என்னை அழைச்சிட்டு தனி கொடுத்தனம் போவேன்னு சொன்னாம்மா. தனி கொடுத்தனம் போகணும் ஆசைப்படாத எந்த பொண்ணும் எப்போதும் கிடையாதுடா ஆனந்த். நானும் அப்படி ஆசைப்பட்டு உன் அப்பாவை அழைச்சிட்டு வந்தவதான். அதில் ஒரு சொர்க்கம் இருக்குன்னு ஒவ்வொரு பெண்ணும் நினைக்கிறா. துர்கா அப்படி சொன்னதுக்கு நான் அவன் மேலே கோவப்படவோ வருத்தப்படவோ செய்யலைடா ஆனந்த். இப்போவே, அதாவது கல்யாணத்துக்கு முன்னமே தனி கொடுத்தனம் வயங்கொன்னு சொல்லாமல் தான் ஆசைப்படுறப்ப போகிறேன்னு சொன்னாலே அது வரையிலும் ரொம்ப சந்தோஷடா எனக்கு என்றாள். அவள் என்னை கவனிச்சுப்பானாம், நீ தலையிடக்கூடாதாம் என்றான். புருஷனை தான் தான் கவனிச்சுக்கணும், அவனுக்கு வேண்டியதை தான் செய்யணும்னு துர்கா நினைக்கிறதுல தப்பு இல்லைடா ஆனந்த். கல்யாணமான ஒவ்வொரு பெண்ணும் இப்படியெல்லாம் கண்டிப்பாக நினைக்கணும். அது அவளுக்கும் அவள் புருஷனுக்கும் இடையே அதிக நெருக்கத்தையும் அன்பையும் அதிகரிக்கடா ஆனந்த் என்றாள் சாவித்ரி. வீட்டு வேலைகளில் பாதி நீயும் செய்யணுமாம்மா? செய்யணுமடா ஆனந்த், செய்கிறதுல தப்பே இல்லை. மருமகள் வந்துட்டா அவள் வீட்டு வேலையெல்லாம் செய்யட்டும்னு ஒரு மாமியார் கையை கண்டுட்டு உட்காந்துன்னா அவள் சோம்பேறாகி விடுவா. இல்லாத வியாதியெல்லாம் அவளுக்கு வந்து சேரும். நான் நல்லா ஆரோக்கியமாக இருக்கணும் என்ற எண்ணத்திலே தான் அவள் அப்படி சொன்னான்னு அதை எடுத்துக்கிறேன் ஆனந்த் என்றாள் சாவித்ரி. அம்மா, நெகட்டிவ் எல்லாம் பாசிட்டிவாக எடுத்துக்கிற உன் வயிற்றில் பிறந்ததை நினச்சி நான் ரொம்பவும் சந்தோஷப்படுறேம்மா என்றான் ஆனந்த் குரல் தழுதழுக்க. இப்போ தான் என்னோடய சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் ஒவ்வொரு தடவை வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.